கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைஸ் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதிகளுக்கு நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக உன் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு சகோதரர் சிவமுருகனின் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்தும் பரலோகத்தின் ஆண்டவரை, இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து ஒவ்வொரு குடும்பங்களாக இந்த கூடி வந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய துதிப்பாடல்கள் பாடும் பொழுதும் சத்திய வசனங்களை தயாரிக்கும் போதும் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை இங்கே கூட இருக்க ஒவ்வொருவரையும் வேறு வரையாக ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக சத்தியத்தை வைக்க ஒரு போதகரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அந்த சத்தியத்தின்படி நாங்கள் வாழ்க்கையில் நடக்கவும் அதை தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆரம்ப ஜெபத்தை எடுத்த சகோதரருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது சிறப்பு பாடலை கேட்போம். ஆன்டி கமலாசாமி அவர்கள் நமக்கு சிறப்பு பாடலை வழங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டோட நாம மகிமைப்படுத்துறதுக்கு இந்த நேரத்தை தம்பி ராஜா அனிதா கொடுத்தாங்க, அதுக்காக நன்றி. ஜார்ஜ் தம்பி கூட சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட், அது நன்றி சொல்றேன். பாடல் பாடும்போது ஆண்டோர் நாமம் மட்டும் உயர்த்தி என்னை தாழ்த்துகிறேன். தெரிஞ்ச பாடல் தான் பாடும். தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. சிலுவை நிழலில் நான் தினமும் மறைந்து இளைப்பாறுவேன். சிலுவை நிழலில் நான் தினமும் மறைந்து இளைப்பாறுவேன். தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. சிலுவையின் மறைவினில் நேசரின் அருகில் கிருபையின் கரத்தினில் ஆறுதல் கண்டேன். தேனினும் இனிய என் நேசரின் அன்பை நான் எப்படி சொல்லிடுவேன். தீர்க்கும் என் இதயத்தில் ஆவலே, இன்னல்கள் மறந்திடுவேன் என்றும் நான். தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. கார்மேகம் போல் என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். என் நாவிலே புது பாடல் தந்து தேற்றினார். மூழ்கிய தள்ளும் கடல் ஆழத்தை என் தேவன் அகன்றிட செய்தாரே. சொந்த தன் ஜீவனையும் பாராமல் எனக்காய் மாண்ட தேவனே பாடுவேன். தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. கல்வாரியில் ஜீவன் தந்த நேசரேசுவே, அன்னை தந்தை யாவரிலும் மேலாயன் குந்தார். அந்த இயேசுவின் அன்பை பாடுவே, ஆயிரம் நாவுகள் போதாதையா. தெட்டிய ஆற்றி என்னை தாங்குவார். அவரின் அன்பை போதுமே என்றுமே. தேவனே நண்பனே, எனக்காய்
மறித்தீரே, சிலுவை நிழலின் நான் தினமும் மறைந்து இளைப்பாறுவேன். தேவனே என் நண்பனே, எனக்காய் மறித்தீரே. ஆமென். சிறப்பு பாடலுக்கு நன்றி ஆண்டி. இன்றைய நாளுக்கான வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதரர் ஜார்ஜ் அவர்கள் நமக்கு இன்றைக்கான வேத வசனத்தை வாசிப்பார். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்றான். ஆமென். ஆமென். நன்றி சகோதரே. இந்த நாளுக்கான தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் நம்முடைய அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த நாட்களிலே நாம் இதுகாரும் முக்கியமான சில பாடங்களை வேதாகமத்தின் அடிப்படையிலே படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு, கடைசி தலைப்பாக படிக்க போகிறோம். இன்று தெரிந்து கொள்ளுங்கள். சூஸ் திஸ் டே என்ற தலைப்பிலே நாம் படிக்க போறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிகவும் முக்கியமான கவனத்திற்குரிய வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனின் பெரிதான கிருபையினால் வேதாகம அடிப்படையிலான மகத்துவமான சத்தியங்களை இதுகாரும் நாம் கற்று வந்தோம். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கும் பிற சபைகளுக்கும் இடையே காணப்படும் பொதுவான உபதேசங்களை நாம் படித்தோம். என்ன தலைப்பில் படித்தோம் என்றால், காமன் கிரவுண்ட் என்ற தலைப்பிலே படித்தோம். மற்ற சபைகளில் இல்லாமல் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் மட்டும் காணப்படும் உபதேசங்களை அன்காமன் கிரவுண்ட் என்ற தலைப்பில் படித்தோம். மற்ற சபைகளை காட்டிலும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் உள்ள மிக உயர்வான, மிக சிறந்த, மிக மேன்மையான உபதேசங்களை ஹையர் கிரவுண்ட் என்ற தலைப்பிலும் நாம் விளக்கமாக படித்தோம். உள்ளம் தொடும் உன்னதமான சத்தியங்களை நாம் வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் நல்ல தீர்மானங்களை எடுத்து சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவது நமது பொதுவான வழக்கம். அதே சமயம் தீர்மானம் எடுப்பதற்கு நாம் வற்புறுத்தப்படுகிறோம் அல்லது கட்டாயப்படுத்தப்படுகிறோம் என்பதும் ஒரு பக்கம் கசப்பான உண்மையாகவே இருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, தீர்மானித்தல் அல்லது தெரிந்து கொள்ளுதல் பற்றிய அடிப்படை பாடத்தை நாம் இன்றைக்கு ஜெபத்தோடு கற்றுக்கொள்வோமா? ஜெபிக்கலாம். எங்க நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு ஏராளமான சத்தியங்களை தொடர் பாடங்களாக இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்தீரதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முத்துவது பற்றிய பாடங்களை எவ்வளவோ படித்தோம். காமன் கிரவுண்ட், அன்காமன் கிரவுண்ட், ஹையர் கிரவுண்ட் என்ற தலைப்புகளின் அடிப்படையில் ஏராளமான பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. இந்த தொடர்களின் நிறைவாக இன்றைக்கு ஆண்டவரே, இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் படிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு விசேஷத்த விதத்தில் இடைப்பட்டு பேசும்படியாய் சத்தியத்தின் அடிப்படையில் நல்ல தீர்மானங்கள் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆடுகளை நடத்துவதா துரத்துவதா? டெண்டிங் த ஷீப் ஆர் ட்ரிகரிங் த ஷீப்? சத்தியத்தை நாம் பிரசங்கிக்கும் போதும் அல்லது வேதபாடம் தனித்தனியாக
அல்லது குழுவாக அமர்ந்து சிலருக்கு கற்றுக் கொடுக்கும் போதும் அவர்களை தீர்மானத்திற்குள் வழிநடத்த வேண்டியது மிகவும் அவசியம். அதே சமயம் உணர்ச்சி மயமான அச்சுறுத்தும் மானிட வழிமுறைகளை வெறுமனே பின்பற்றி விடாமல், அதை இமோஷனலா பேசி ஒரு நபரை தீர்மானத்துக்கு கொண்டு வருவது, அல்லது பயமுறுத்தி நரகத்திற்கு போய்விடுவீர்கள் என்று பயமுறுத்தி, இதெல்லாம் ஹியூமன் மெத்தட்ஸ், மனித வழிமுறைகள். இப்படிப்பட்ட வழிமுறைகளை வெறுமனே பின்பற்றி விடாமல் கிறிஸ்துவின் வழிமுறையில் அவர்களை தீர்மானத்திற்கு நாம் நேராக வழிநடத்த வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் வழிமுறை, அதென்ன கிறிஸ்துவின் வழிமுறை? கிறிஸ்துவின் வழிமுறை மட்டுமே, கிரைஸ்ட்ஸ் மெத்தட் அலோன். அதென்ன வழிமுறை என்பதை நாம் படிக்கலாமா? ஒரு மேய்ப்பன் மந்தையை நடத்துவான், துரத்த மாட்டான். ஆடுகளை, சத்தியத்தை கேட்கிற ஆடுகளை, நம்ம யாருக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறோமோ அவர்கள் ஆடுகள். அவர்களை நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் வழிமுறைப்படி நடத்த வேண்டும், துரத்தக்கூடாது. மத்திய கிழக்கில், மிடில் ஈஸ்ட் பகுதியில் மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆடுகளுக்கு முன்னே சென்று அக்கறையோடு அன்போடு அவைகளை பத்திரமாக வழி நடத்துவார்கள். கசாப்பு கடைக்கு கொண்டு செல்கிறவன் கருணையுடன் கரிசனையுடன் மந்தையை வழி நடத்த மாட்டான். பாருங்களேன், இந்த ஆடுகள் மெய்ப்பன் பற்றிய ஒரு அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம். அதுல முதல் 5 வசனங்களை நாம் கவனித்தால், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். எப்படி அழைச்சிட்டு போவான்? நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? ஆடுகளை நடத்துவான், ஆடுகளுக்கு முன்பாக நடப்பான். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று ஆண்டவருடைய வழிமுறையை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங், சுகமளிக்கும் ஊழியம் என்ற புத்தகத்தில் பக்கம் 143 படிக்கிறோம் பாருங்க. கிரைஸ்ட்ஸ் மெத்தட் அலோன் will give true success in reaching the people. ஜனங்களை சத்தியத்தின் பாதையிலே வழி நடத்தி கொண்டு செல்வதற்கு, அந்த பாதையில மெய்யான வெற்றியை எது நமக்கு தரும் என்றால், கிறிஸ்துவின் வழிமுறை மட்டுமே அந்த மெய்யான வெற்றியை தரும். The Savior mingle with men as one who decide their good. இதில் பாருங்களேன், கிறிஸ்துவின் வழிமுறை 5 குறிப்புகளாக இருக்கிறது. 1, இரட்சகர் மனிதர்களோடு ஒன்றாக கலந்தார் அப்படின்னு படிக்கிறோம். He mingled with men, ஒன்றாக கலந்தார். As one who desired their good, அவர்கள் நன்மையை நாடினார். இது 2வது. 3வது, he showed his sympathy for them, அவர்கள் மீது அனுதாபம் காண்பித்தார். 4வது, ministered to their needs, அவர்கள் தேவைகளுக்கு ஏற்றவாறு ஊழியம் செய்தார். 5வது, and won their confidence, அவர்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார். Then he bade them follow me, அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாராம், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவின் வழிமுறை 5 காரியங்கள். மக்களோடு பழகினார், அவர் நன்மையை நாடினார், அவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார், அவர்கள் தேவைகளுக்கு ஊழியம் செய்தார், பின்பு அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொண்டார். அதுக்கப்புறம் தான் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, கிறிஸ்துவனுடைய வழிமுறையை பார்த்தீர்களா? வேகமா போய் அவர்களை அவர் துரத்தவில்லை, நடத்தினார். மத்தேயு 16:24 இயேசு சொல்லியிருக்கிறபடி என்ன சொல்லியிருக்கிறார்? பின்பற்றுவதை பற்றி சொல்லியிருக்கிறார். பின்பற்றுதல் என்றால்
என்ன? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பின்பற்றுதல் பற்றி ஆண்டவர் சொல்றார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவனை இயேசுவை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுதல் என்றால் என்ன? யார் நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறாரோ அல்லது நம் நம்பகத்தன்மைக்கு உகந்தவராக இருக்கிறாரோ அவருக்கே நாம் இணங்கி அவரை பின்பற்ற தீர்மானிப்போம். அதுதானே உண்மை. ஆக ஒருவரை பின்பற்றுவதற்கான தீர்மானம் என்பது எனக்குள்ளாகவே உருவாக வேண்டும். மாறாக பிறர் என்னை வற்புறுத்துவதால் அந்த தீர்மானத்துக்கு நான் வரக்கூடாது. ஊழியக்காரர்கள் அல்லது விசுவாசிகள் பிறரை வற்புறுத்தி தீர்மானத்துக்கு கொண்டு வரவும் கூடாது. மாணவர்களே, அப்போ இயேசுவின் வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரை ஆனந்தமாக பின்பற்றுதல் அவசியம். ஜாய்ஃபுல்லி ஃபாலோயிங் த lamb. இயேசு தாமே தம்மை பின்பற்ற அழைப்பு விடுத்த பொழுது அநேகர் பல சாக்கு போக்குகளை சொன்னார்கள். பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 57-62 வரைக்கும். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பின்பற்றேன்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். ஆண்டு கொடுக்கிற அழைப்புக்கு சாக்கு போக்குகளை சொன்னார்கள். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் பின்பற்றுவேன் என்று சொல்றாங்க, வேறு வேறு காரணங்களையும் சொல்கிறார்கள். பிளவுபட்ட இருதயங்களோடு ஜனங்கள் தம்மை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு ஒரு காலம் விரும்புவதில்லை. With divided hearts we cannot follow Jesus. முழுமையான அர்ப்பணிப்பை அவர் நம்மிடமிருந்து எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஏனென்றால் மனிதர்கள் பின்பற்றுவதற்கென்று ஒரு பூரண முன்மாதிரியை நமக்கு வைத்து சென்றிருப்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. வசனம் சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர்தான் நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தி ஓடவும் அல்லது அவரை விட்டு பின்தங்கி நிற்கவும் நாம் அழைக்கப்படவில்லை. அவருக்கு முன்னாடி ஓடிடக்கூடாது, அவரை விட்டு நாம் பின்தங்கி இருந்து விடவும் கூடாது. அவரோடு சேர்ந்து நடக்கவே, அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றவே, அவரோடு உள்ள நெருக்கமான உறவிலே நிலைத்து நிற்கவுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தல் 14:4, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. 144,000 பேரை பற்றி படிக்கிறோம். பரலோகராஜ்யத்தில் அவர்கள் போய் சேர்ந்த பிற்பாடு எங்கே போனாலும் ஆட்டுக்குட்டியானவர் பின்பற்றுவார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த பூமியில் இருக்கும் பொழுதே ஆட்டுக்குட்டியானவரை நாம் ஒவ்வொரு நொடியும் பின்பற்ற வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரை அவ்விதமாக பின்பற்றுவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசை அதிக அவசியமாய் இருக்கிறது. இங்கேயே இந்த பூமியிலேயே நாம் இயேசுவை முழுமையாக பின்பற்றினால்தான் அங்கேயும் நாம் அவரை பின்பற்ற முடியும். If you want to be a saint in heaven, be a saint on earth.
பரலோகத்திலே நீங்கள் பரிசுத்தவானாக இருக்க விரும்பினால் முதலாவது பூமியிலே பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். அங்கே அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் இங்கேயே அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஏதோ கூட்டங்களை நடத்தினோம், சத்தியத்தை சொன்னோம், தீர்மானம் எடுக்க ஜனங்களை வற்புறுத்தினோம், ஞானஸ்நானத்தை கொடுத்தோம், கணக்கை காட்டினோம், இலக்கை நிறைவேற்றினோம், சபையை கட்டினோம் என்று நமது ஊழிய பணி கடமைக்கென்று போய்விடாதபடி அதை கர்த்தருடைய ஆவியின் துணையோடு கருத்தாக நாம் செய்ய வேண்டியது நமது தலையாய பொறுப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கான கால அட்டவணையை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அறிவார். Only the Holy Spirit knows the timetable for every soul. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆண்டவர் எப்போன்னு வச்சிருப்பார். அது நேரம் அவருக்கு தான் தெரியும். நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி சத்தியத்தில் வழிநடத்த முயற்சிக்க கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு அழகான வாசகம் நாம் வாசிக்கலாம். Acts of the Apostles புத்தகத்தில் பக்கம் 109. There are many who are reading the scriptures who cannot understand their true import. வேதாகமத்தை அநேகர் வாசிக்கிறார்கள், அதனுடைய அர்த்தம் தெரியாமலே, உண்மையான ஆழம் புரியாமலே வாசிக்கிறார்கள். All over the world, men and women are looking wistfully to heaven. உலகம் முழுவதிலும் ஆண்கள் பெண்கள் பரலோகத்தை நோக்கி ஆவலோடு பார்க்கிறார்கள். Prayers and tears and inquiries go up from souls longing for light, for grace, for the Holy Spirit. சத்திய வெளிச்சத்திற்காக, கிருபைக்காக, பரிசுத்தாவிக்காக ஜெபங்களும் கண்ணீர்களும் விசாரணைகளும் ஆத்துமாக்களிடமிருந்து ஏக்கத்தோடு பரலோகத்தை நோக்கி போகின்றன. தேடுறாங்க, சத்தியத்தை ஜெபிக்கிறாங்க, கண்ணீர் விடுறாங்க, எங்களுக்கு வெளிச்சம், கிருபை, பரிசுத்தாவிக்காக மன்றாடுகிறார்கள். Many are on the verge of the kingdom, waiting only to be gathered in. அநேகர் ராஜ்யத்தின் விளிம்பிலே இருக்கிறார்கள். அவர்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆத்துமாக்கள் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் எப்படி நமக்கு சொல்லுது பாருங்க. யோவேல் 3:14 நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கில ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கில கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. அதை கேஜேவில் எப்படி படிக்கிறோம் பாருங்களேன். மல்டிடியூட்ஸ் in the valley of decision. தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில திரளான ஜனங்கள். For the day of the Lord is near in the valley of decision. தீர்மானத்தின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தீர்மானம் எடுக்க காத்திருக்கிறார்கள். எங்களை வந்து சத்தியத்திலே கூட்டி சேர்க்க மாட்டார்களா என்று அநேகர் காத்திருக்கிறார்களாம். ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா பிரியமான தேவ ஜனங்களே? ஆகவே நாம் ஜனங்களை சத்தியத்திற்குள்ளாக நடத்தும் மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பொதுக்கூட்டங்களில் தீர்மானத்திற்கு அழைத்தல், calling for decision in public meetings. பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கும், நாம் பங்கு பெற்றிருப்போம், இன்னும் நடக்கத்தான் செய்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம், கூட்டத்தை முடிக்க போகிறோம். இன்னும் யாராவது ஒருவர் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முன் வருகிறீர்களா என்று பலிபீட அழைப்பு, ஆல்டர் கால் கொடுக்கும் இப்படிப்பட்ட தீர்மானத்திற்கான அழைப்பு வேதாகமத்தில் எங்கேயாகிலும் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. அப்படி கிடையாது. இதான் நிச்சயமான பதில். பைபிள் அப்படி யாராவது ஒருவர் அப்படின்னு பலிபீட அழைப்பு கொடுத்ததாக, ஆல்டர் கால் கொடுத்ததாக நான் பார்க்க முடியாது. ஆனால் பொன் கன்றுக்குட்டி விஷயத்தில் மோசே அப்படித்தான் ஒரு அழைப்பை கொடுத்தார் என்று சிலர் வாதாடுகிறார்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள சம்பவம் அப்படிப்பட்ட தீர்மானத்திற்கு அழைப்பதற்குரிய உதாரணம் கிடையவே கிடையாது. கர்த்தரின் பக்கம் நிற்பவர்கள் யார் என்று மோசே கொடுத்த அழைப்புக்கு இணங்கி தீர்மானித்து முன்வந்தவர்கள், அப்படி தீர்மானித்து முன் வராதவர்களை வெட்டி தள்ளினார்கள் அல்லவா? ஒரு கூட்டம் பிரிஞ்சு வந்துச்சு, சரிங்களா? அவங்க தான் லேவியர்கள். யார் யார் பொன் கன்றுக்குட்டி வணங்கினாங்களோ, ஆண்டவருக்காக நிற்கவில்லையோ, அவர்கள் எல்லாரையும் வெட்டி தள்ளினார்கள். இதுதானே உண்மை.
மோசே அங்கே படைமுயற்சி கூட்டம் அல்லது சுவிசேஷ கூட்டம் நடத்தினாரா? இல்லை. ஆகவே தீர்மானிக்கும் அழைப்புக்கு இது ஒரு சிறந்த உதாரணமே கிடையாது. யாத்திரம் 32ஆம் அதிகாரம். அன்பான தேவ பிள்ளைகளே, திருச்சபையின் உபதேசங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு நேராக ஜனங்களை மனம் திரும்பச் செய்வதற்கும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கிறிஸ்துவுக்கு நேராக ஜனங்களை மனம் திரும்ப வழிநடத்துவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்க சபையில சேர்ந்துருங்க, இந்த உபதேசங்களை ஏத்துக்கங்க என்று ஜனங்களை வழிநடத்துவதற்கும், இயேசுவிடம் வந்து விடுங்கள் என்று ஜனங்களை மனம் திரும்புதலுக்குள் வழிநடத்துவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டையும் ஒன்று என்று நாம் நினைத்துவிட கூடாது. ஆத்துமாக்கள் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் நெருங்கி வர வேண்டியதே மனமாற்றத்தில் முக்கிய அம்சம் ஆகும். ஏன் நம்ம அதை படிக்கணும் அப்படின்னா, எவ்வளோ சத்தியங்களை நாம் படித்து வந்தோம். ஏராளமான சத்தியங்கள், விதவிதமான தலைப்புகளில் உபதேசங்களை, மூல உபதேசங்களை நாம் பைபிளில் இருந்து கற்றுக்கொண்டோம். அப்போ தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். தீர்மானிக்கும் அழைப்பில் யோசுவாவின் முன்மாதிரியை பாருங்களேன். ஜாஷுவாஸ் எக்ஸாம்பிள் இன் டிசிஷன் காலிங். தீர்மானங்கள் நாம் எடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் தீர்மானங்களை தள்ளி போடக்கூடாது என்பது மிகவும் அவசியம் என்பதை வேதாகமம் நமக்கு திட்டவட்டமாக வலியுறுத்துகிறது. பாருங்க, அனுகிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று 2 கொரிந்தியர் 6:2 நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதே தீர்மானிக்கிறோம். தீர்மானம் எடுப்பதை நாம் தள்ளி போடக்கூடாது. தீர்மானத்துக்குள் நடத்தும் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவர் யார் என்றால் யோசுவா. யோசுவாவின் வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள். பாருங்க, இந்த வசனம் யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இதுல தான் இந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம், பிரசங்கத்தின் தலைப்பு. நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். பாருங்க, யோசுவாவின் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அவர் சொல்லவில்லை, யாரை சேவிப்பீர்கள் என்று நீங்கள் இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று உறுதியாக அவர் கூறினார். அப்போ என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, தீர்மானம் எடுக்கிற காரியத்தில் தள்ளி போடவும் கூடாது, தாமதிக்கவும் கூடாது. நோ ப்ரோக்ராஸ்டினேஷன், நோ டிலேயிங். கிறிஸ்துவுக்காக திடமாக தீர்மானிக்காமல் ஜனங்களை அதை தள்ளி போட செய்வதில் சாத்தானுக்கு அலாதி பிரியம் உண்டு. தள்ளி போடுறது. பைபிள் கூட பாருங்களேன், ஞானஸ்நானம் என்று வரும்பொழுது நீ இப்பொழுது தாமதிக்கிறது என்ன? அனனியா சவுல்ட்டு சொல்லுவார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. இப்படி தள்ளி போடுகிற தாமதிக்கிற காரியங்களில, சத்தியத்தின் காரியத்தில் நம்ம தாமதிக்கும் பொழுது, தள்ளி போடும் பொழுது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு கற்பனை கதையை நாம் பார்க்கலாமே. பிசாசுகளின் கமிட்டி, டெவில்ஸ் கமிட்டி. தலைமை பிசாசு ஒரு நாள் தனது குட்டி பிசாசுகளை கமிட்டிக்கு கூட்டினதாம். அப்படி கூட்டி மனுக்குலத்தின் அழிவுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று ஆலோசனைகளை கேட்டதாம். முதல்ல ஒரு குட்டி பிசாசு சொன்னது, எனக்கு ஒரு திட்டம் உண்டு, தேவன் இல்லை என்று ஜனங்களிடம் நான் சொல்வேன். தலைமை பிசாசு சொல்லிச்சான், சற்று உட்கார், வானம் பூமி மரங்கள் மலர்களை ஒருவர் பார்த்தாலே அவருக்கு தெரிந்துவிடும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று. நீ சொல்லுகிற திட்டம் ஆலோசனை வேலைக்கு ஆகாது, உட்கார் அப்படின்னு சொல்லிடுச்சு. இன்னொரு குட்டி பிசாசு எழும்பியது. அது சொல்லிச்சான், வேதாகமம் உண்மை இல்லை என்று ஜனங்களிடம் சொன்னால் என்ன, அது ஒரு கட்டுக்கதை என்று கூறலாமே என்று ஆலோசனை சொன்னது. இப்ப தலைமை பிசாசு சொல்லிச்சான், நீயும் உட்கார், வேதாகமத்தை வாசித்தால் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம், அது போதும்.
வேதாகமம் உண்மை என்பது ஜனங்களுக்கு தெரிந்துவிடும். நீ சொல்லுகிற இந்த ஆலோசனையும் வேலைக்கு ஆகாது என்று சொல்லிவிட்டார். மூன்றாவது ஒரு குட்டி பிசாசு எழும்பி சொன்னது, உங்கள் பாவங்களை கடவுள் மன்னிக்க மாட்டார் என்று சொன்னால் அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள், கடவுள் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள் என்று ஒரு ஆலோசனை சொன்னதாம். தலைமை பிசாசு சொன்னது, நீயும் உட்கார், கிறிஸ்து சிலுவையில் மரித்து விட்டார், பாவிகளுக்காக கிறிஸ்துவின் தியாக மரணத்தை அறிந்திருக்கிற எவரும் இந்த பொய்யை நம்ப மாட்டார்கள். ஆகவே நீ சொல்லுகிற அந்த திட்டமும் ஆலோசனையும் செல்லுபடியாகாது. அப்போ இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறான் கமிட்டியில. ஒரு நீண்ட அமைதல் இடைவேளைக்கு பிற்பாடு கடைசியாக ஒரு குட்டி பிசாசு மெதுவாக எழும்பி சொன்னது, எனக்கு ஒரு திட்டம் உண்டு, அது கண்டிப்பாக வேலை செய்யும் என்று நம்புகிறேன். கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று ஜனங்களிடம் சொல்லுவோம், வேதாகமம் உண்மைதான் என்பதையும் சொல்லுவோம், ஜனங்களின் பாவங்களை மன்னிக்க இயேசு மரித்தார் என்பதையும் சொல்லுவோம். ஆனால் அத்துடன் 3 வார்த்தைகளை கூட்டிக் கொள்ளுவோம், இன்னும் காலம் இருக்கிறது, ஸ்டில் தேர் இஸ் டைம் அப்படின்னு சொன்ன உடனே தலைமை பிசாசுக்கு பயங்கர சந்தோஷம், மகிழ்ச்சி கூச்சலுடன் துள்ளியது. கண்டிப்பாக வேலை செய்யும் திட்டம் இதுவே என்று ஆரவாரம் செய்தது. அப்படி இந்த கடைசி குட்டி பிசாசு சொன்ன உடனே எல்லா பிசாசுகளும் கை தட்டுச்சான். என்ன அழகான ஆலோசனை திட்டம் என்று. அன்பானவர்களே, இன்னும் காலம் இருக்கிறது என்ற மாபெரும் தந்திரத்தின் மூலமாகத்தான் சாத்தான் இன்னும் வெற்றிகரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான், ஜனங்களை மிக கடுமையாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இன்னும் காலம் இல்லை. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம், there is time no longer, இனி காலம் செல்லாது அப்படின்னு படிக்கிறோம். ஆகவே நாம் அர்த்தமுள்ள தீர்மானங்களை எடுக்க வேண்டும். we must make meaningful decisions for God's sake. தேவன் நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக அர்த்தமுள்ள தீர்மானங்களை நாம் செய்ய வேண்டும். எவ்வளவோ சத்தியங்களை நாம் படித்தோம் அல்லவா? தேவனுடன் ஆழமான உறவில் நிலைத்திருக்கும் விதமாக தியான வாழ்வில் வளர நீங்கள் தீர்மானிக்கலாம். வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, இதெல்லாம் தியான வாழ்க்கை. உபவாசிப்பது, குடும்பமாக ஜெபிப்பது, இந்த மாதிரி காரியங்கள்ல நாம் ஈடுபடும் பொழுது தேவனோடு ஆழமான உறவில் நிலைத்திருக்கலாம். அதற்கு நாம் தீர்மானிக்கலாமே. சத்தியத்தை பிறருக்கு பகிர்வதில் நான் தீவிரமாக செயல்பட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். இவ்வளவு சத்தியங்கள் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்கலாமா? குடும்ப ஜெபம் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் ஒருங்கிணைந்து தீர்மானிக்கலாம். தேவனுக்கு பரிசுத்தமான தசம பாகத்தை தவறாமல் செலுத்த வேண்டும் என்று குடும்பமாக நீங்கள் தீர்மானிக்கலாம். முத்தூது என்ற கடைசி கால மகத்துவமான சத்தியத்தை நீங்கள் கற்றதினால் தேவனுடைய மெய்யான ஓய்வு நாள் ஆசரிப்பை, சனிக்கிழமை ஆசரிப்பை மனதார பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். நம் இரட்சகரும் தெய்வீக மணவாளனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பகிரங்கமான 2ஆம் வருகையில், ரகசிய வருகை என்பது கிடையாது, அந்த பகிரங்கமான 2ஆம் வருகையில் அவரை முகமுகமாய் சந்தித்து அவருடன் பரலோகம் செல்ல வேண்டும் என்ற ஆயத்தத்துக்காக நீங்கள் தீர்மானிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே முழுக்க ஞான ஸ்நானம் பெற்று அவரை பின்பற்ற வேண்டும், அவரை மாத்திரம் பின்பற்றுவேன் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். பிரியமானவர்களே, இப்படி எண்ணிலடங்காத தீர்மானங்கள் உண்டு. நாம் எடுக்கும் தீர்மானங்கள் எப்பொழுதும் நபரை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொருளை மையமாக கொண்டதாக இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, யார் அந்த நபர்ன்றீங்களா? பார்ப்போம். உதாரணமாக, டிவி பார்க்க மாட்டேன் என்ற தீர்மானம் ஒரு பொருளை சார்ந்தது. இனிமேல் அந்த டிவி பார்க்க மாட்டேன். ஆனால் நபரை சார்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டும். யார் அந்த நபர் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் அந்த டிவி கொடுக்க போற நேரத்தை நான் என் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். ஜெபத்தில, வேத வாசிப்பில, வேத வசனங்களை மனப்பாடம் செய்வதில் அப்படின்னு தீர்மானிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது நபருக்காக எடுக்கிற தீர்மானம். நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம்.
யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தை தீர்மானத்துக்கு அழைக்கும் போது கூட யாரை செவிப்பீர்கள் என்றுதானே அழைத்தார். ஆகவே நாம் சத்தியத்துக்கு அடுத்ததான மிகப்பெரிய தீர்மானங்கள் எப்பொழுதுமே இயேசுவுக்கு நாம் காட்டும் அன்பையும் அவரோடு இருக்க வேண்டிய உறவையும் அடிப்படையாய் கொண்டதாக இருக்க வேண்டும். எடுக்கிற எந்த ஒரு தீர்மானமும் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும். இந்த சத்தியத்தை நான் நேசிக்கிறேன், ஆகவே நான் தீர்மானிக்கிறேன். இயேசுவோடு ஒரு நெருக்கமான அன்பின் உறவிலே இருக்க விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் தான் நாம் தீர்மானங்களை எடுக்கணும். ஏதோ கல்யாணத்துக்கு ஞானசம் எடுக்கிறது, வேலைக்காக ஞானசம் எடுக்கிறது, சலுகைகள் கிடைக்கும் என்று சபையில் செய்வது, அன்பானவர்களே, இதெல்லாம் பரலோகத்திற்கு பிரியமான காரியம் கிடையாது. நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் நபரோடு இயேசுவோடு கொண்டிருக்கிற உறவை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். இதுதான் மிக மிக முக்கியமானது. தீர்மானம் நபருக்காக, பொருளுக்காக, சலுகைக்காக கிடையாது. ஆகவே திடமாய் தீர்மானிப்போம், தீர்க்கமாய் தீர்மானிப்போம். எவ்வளவோ சத்தியங்கள் இது வரைக்கும் படித்தோம். கேட்ட சத்தியங்களின் அடிப்படையில் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருப்போம். தேவனை என்றென்றும் நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பானவர்களே, நாம் இன்றோடு இந்த தொடர்களை முடிக்கிறோம். இனி வருகிற நாட்களிலே புதிய தொடர் ஒன்று நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஜெபத்தோடு நாம் அதில் பங்கு பெறுவோம். அநேகருக்கு இந்த சத்தியங்களை பகிர்வோம், சத்தியங்களை விளங்கிக் கொள்வோம், சத்தியத்தின்படி நிலைத்திருக்க தீர்மானம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மாரநாதா, ஆமேன். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் படித்துக்கொண்ட நல்ல சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவோ சத்தியங்கள் படிச்சிருக்கிறோம். படிக்கிற சத்தியங்களின் அடிப்படையில் எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய தீர்மானங்கள் தேவன் மீது மையம் கொண்டதாக இருக்க வேண்டும். பொருட்கள் மீது, ஆசீர்வாதங்கள் மீது, சலுகைகள் மீது தீர்மானம் அதன் அடிப்படையில் நாங்கள் எடுக்காதபடி எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் யோசுவாவை போல நாங்கள் கர்த்தரையே பின்பற்றுவோம் என்று தீர்மானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ நாங்கள் அறிந்த அந்த சத்தியத்தை பிறருக்கும் அறிவித்து அவர்களையும் தீர்மானத்திற்குள் தேவன் வழிநடத்த நாங்கள் ஒத்துழைக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. ஆண்டவர் சத்தியத்தில் உறுதிப்படுத்தும். கிறிஸ்துவிலே நாங்கள் வேரூன்றும்படி உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் சத்தியத்திற்காக தீர்மானிக்கிற பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடைசி கால வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்டு போவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்திற்கு கலந்தவங்க அனைவருக்கும் நன்றி.